இந்தியா என்ன செய்திருக்க வேண்டும், இனி என்ன செய்ய வேண்டும், இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, போரும் எல்டிடியினுடைய ஆயுதம் தாங்கிய போராட்டமும் தான் இலங்கையினுடைய வளர்ச்சிக்கு தடைக்கற்களாக இருக்கின்றன என்று சொன்ன நிலையில் இன்னைக்கு சிங்களர்களே புலிகளையும் பிரபாகரையும் புகழ்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னீங்க. அது ஆங்காங்கே எழக்கூடிய இந்த ஆற்றாமையின் வெளிப்பாடான ஓரிருவருடைய கருத்தாக இருக்கிறதா, அல்லது பெருவாரியாகவே அந்த இலங்கையில் இன்றைக்கு அந்த கருத்தாக்கம் மீண்டும் எழத் தொடங்கி இருக்கிறதா? தங்களுடைய இந்த மாலை முரசு நேர்காணலுக்கூடாக நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறேன். இன்று வடக்கு கிழக்கிலே வாழுகிற தமிழ் மக்கள், மலையகத்திலே வாழுகிற தமிழ் மக்கள் அன்றாட உணவுக்காக கையேந்துகின்ற அல்லல்படுகின்ற ஒரு மிக பாதகமான மிகப்பெரிய பொருளாதார சிக்கலுக்குள் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதனால்தான் வடக்கு மாகாணத்திலிருந்து சில குடும்பங்கள் தங்களுடைய உயிரை கையிலே பிடித்தவாறு இன்று தமிழ்நாட்டை நோக்கி வந்திருக்கிறார்கள். இப்பொழுதும் மலையகத்திலே வாழுகிற எங்கள் சகோதர உறவுகளுக்குரிய சம்பளம் 600 ரூபாவாகவே இருக்கிறது. ஒரு நாள் சம்பளம் 600 ரூபாய். ஆனால் 1 கிலோ அரிசியின் விலை 200 ரூபாவை தாண்டி இருக்கிறது. 1 கிலோ பருப்பின் விலை 360 ரூபாய், 1 கிலோ சீனியின் விலை 220 ரூபாய், 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 305 ரூபாய். ஒரு மண்ணெண்ணெய் வாங்க முடியாத அளவுக்கு, உணவு பண்டங்களை வாங்க முடியாத அளவுக்கு, சாதாரண மனிதர்கள் வாழ முடியாத அளவுக்கு இன்று இலங்கையிலே மக்கள் வாழுகிறார்கள். குறிப்பாக மலையகத்திலே வாழுகிற தோட்ட தொழிலாளர்களாக இன்றும் தேயிலை கொழுந்தெடுக்கும் எங்களுடைய அப்பாவி சகோதரர்களுக்காகவும், வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற போரால் பாதிக்கப்பட்டு பொருளாதாரத்திலே நிமிர முடியாமல் இன்றும் சரிவு நிலைக்குள் இருக்கிற மக்களுடைய உயிர்களை காப்பாற்ற உடனடியாக கப்பலிலேயாவது நிவாரணப் பொருட்களை, உணவு பண்டங்களை, எரிபொருட்களை வழங்கி வைக்குமாறு நான் தயவாக உங்களுடைய மாலை முரசு இந்த நேர்காணல் ஊடாக மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அன்போடு வினயமாக கேட்டுக் கொள்கின்றேன். இதனுடைய முக்கியமான ஒரு கோரிக்கை. காரணம், இன்று இலங்கையில இருக்கின்ற பொருளாதார சிக்கல்களுக்கு சீனாவோ அல்லது வேற நாடுகளோ, இன்னும் பல நாடுகள் இலங்கைக்கு உதவக்கூடும். இந்தியா கூட பல மில்லியன் ரூபாய்களை கடனாக வழங்குகின்றது. ஆனால் அது மலையகத்திலே வாழுகிற தமிழ் மக்களுக்கும் வடக்கிலே வாழுகிற கிழக்கிலே வாழுகிற தமிழ் மக்களுக்கும் எவ்வளவு தூரம் சென்றடையும், அவர்களை பட்டினிச்சாவிலிருந்து எவ்வாறு காப்பாற்றுவது என்பதற்கு தமிழ்நாடு அரசு ஒரு தனித்துவமான சிந்தனையை வகுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு ஒரு தனியான பொறிமுறை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஒரு சின்ன ஒரு ஐயப்பாடாகவே இந்த கேள்வி வைக்கிறேன். உங்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட வேண்டும். ஏற்கப்பட்டால் பெரும் மகிழ்ச்சி. அதில் நீங்கள் மாலை முரசும் ஒரு அங்கம் வைத்திருக்கிறது அப்படிங்கிறத மகிழ்ச்சி. அந்த மக்களுக்கு ஒரு சிறு அளவிலான உதவி கிடைக்கும்னு. ஆனால் அதை தாண்டி இப்போ ஒருவேளை இங்கிருந்து ஒரு மாநில அரசு அப்படி அனுப்பணும்னாலும் இந்திய வெளியுறவுத்துறை உள்ளிட்டவற்றினுடைய ஒப்புதல், அவருடைய உதவியோடு தான் அந்த விஷயத்தை செய்ய முடியும். ஒன்று இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை ஒன்றிய அரசுடைய ஒப்புதலோடு. இன்னொன்று, அவ்வாறு அனுப்பக்கூடிய நிவாரணப் பொருட்களையோ உணவையோ எரிபொருட்களையோ அங்கிருக்கக்கூடிய சிங்கள அரசின் மூலம்தான் அந்த மக்களுக்கு விநியோகிக்க முடியும் என்று சொன்னால், அங்கிருக்கக்கூடிய சிங்கள அரசு அதை நீங்கள் சொல்லக்கூடிய மலையக தமிழர்களுக்கோ வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கோ அதை கொடுப்பார்கள் அப்படிங்கிறத என்ன உத்தரவாதத்தை நம்ம நிச்சயத்தை சொல்ல முடியும்? நான் இந்த ஒரு விடயத்திலே மிக முக்கியமா இன்னொரு விடயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும். இப்பொழுது இந்தியா கைக்கொள்ள வேண்டிய ஒரு மிக பிரதானமான விடயம் இருக்கின்றது. குறிப்பாக 1987ஆம் ஆண்டிலே இலங்கை இந்திய ஒப்பந்தம் வரையப்பட்ட இலங்கை தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் சார்பாக இந்தியாவை அதனுடைய பிரதிநிதியாக கையொப்பமிட்டிருந்தது. ஆகவே இது ஒரு சர்வதேச ஒப்பந்தம். அந்த அடிப்படையில் இன்று இலங்கையிலே வாடுகின்ற தமிழ் மக்களை காப்பாற்றுகின்ற உரிமையும் உரித்தும் இந்தியாவுக்குரியது, தமிழ்நாட்டு மக்களுக்குரியது. எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளான தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதும் எங்களை கைவிட மாட்டார்கள் என்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை ஈழத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு தமிழருடைய இரத்தத்திலும் இன்றும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் அந்த தைரியத்தோடு இருக்கிறோம், நம்பிக்கையோடு இருக்கிறோம். மிக முக்கியமாக இன்று தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளுக்கு இடையில இருக்கிற வேறுபாடுகளை கடந்து தமிழ் மக்கள் தொடர்பாக அவர்கள் வைக்கின்ற முன்வைக்கின்ற கருத்துக்கள் வரவேற்கத்தக்கவை. அதனை நாங்கள் மிக வாஞ்சியோடு பின்பற்றுகிறோம், நாங்கள் பற்றி பிடிக்கிறோம். நான் ஒன்றை கூற விரும்புகிறேன். இந்தியா இந்த நேரத்திலேயாவது ஈழத்தமிழர்களுக்கு ஒரு கௌரவமான, நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு சுயாட்சியை வழங்குவதற்கான முயற்சியை இலங்கை அரசுக்கு வழங்கினால், புலம்பெயர் நாடுகளிலே வாழுகின்ற தமிழ் டயஸ்போராக்களும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல முதலீட்டாளர்கள், அவர்கள் தமிழ்நாட்டை தவிர இந்தியாவிலே வேறு மாநிலங்களில் முதலீடு செய்வதை விட ஈழத்திலே முதலீடு செய்வதில் அக்கறை கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாட்டில் இந்தியாவிலே ஏனைய மாநிலங்களில் இருக்கின்ற பல முதலீட்டாளர்களை தொழில் ரீதியாக ஈழத்து மண்ணிலே வர வைக்க முடியும். அதே நேரம் தமிழ் டயஸ்போராக்களும் ஈழத்து மண்ணிலே தங்களுடைய முதலீடுகளை செய்வார்கள். ஆகவே ஒரு நிரந்தரமான
நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு கௌரவமான ஆட்சி முறையை தமிழ் மக்களுக்கு மொழிவாரி அடிப்படையில் தெலுங்கானா, ஹிந்தி, பஞ்சாப், கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு என்று மொழி அடிப்படையில் இருக்கின்ற மாநில சுயாட்சியின் வரலாற்றை மையமாக வைத்து இலங்கையிலே தமிழ் மொழியின் அடிப்படையில் அதிகாரங்களை பகிர்ந்து இதய சுத்தியோடு சகோதரத்துவத்தோடு சிங்கள அரசு முன்வந்தால் தன்னுடைய மத கண்ணோட்டத்தையும் இனவாத கண்ணோட்டத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு ஒரு சிங்கள தலைவன் மிக எழுச்சியாக முன்வருவாரானால், அதை சிங்கள மக்கள் அனுமதிப்பார்களானால், இலங்கையில இருக்கின்ற பொருளாதார பிரச்சனை வெறும் 2 ஆண்டுகளில் துடைத்து நிமிரக்கூடிய பெரிய ஒரு வாய்ப்பை கொண்டிருக்கும். ஆனால் அந்த தைரியமும் துணிச்சலும் எந்த ஒரு சிங்கள தலைவருக்கு இருக்கிறது என்ற கேள்வி இப்பொழுது எங்கள் முன்னால் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் போருக்காக செலவிட்டதும் போரையை மையமாக கொண்டு மதத்தையும் இனவாதத்தையும் அடிப்படையாக வைத்து செய்த அரசியல் என்பது இப்பொழுதும் அவருடைய மனங்களில் இருந்து விட்டகலவில்லை. அதனை தூக்கி எறிந்துவிட்டு இதய